வீகன் ஃப்ரைக்கு மசாலா தேவை. அதுக்கு வந்து தேவையானதெல்லாம் சொல்கிறேன். மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தயிர் 2 ஸ்பூன், ஒரு 1/4 கப்பு ரவை. ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிப்போம். தயிரில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தனியா பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு. இதே மாதிரி இந்த ரவையிலையும் கொஞ்சோண்டு மிளகா பொடி, 2 உப்பு, ரெண்டையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுப்போம். எனக்கு கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டுட்டு இந்த மசாலாவில் இது பண்ணால் தண்ணி விட்டு போயிடும். அதனால் நறுக்கிட்டு மசாலாவை ஃபஸ்ட்டு தடவிட்டு இந்த ரவையில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. 4 நாளாக கட் பண்ணிக்கோங்க. நறுக்கி தண்ணியில் போட்டோன்னா மசாலா தடவும் போது தண்ணி விடும். இந்த மாதிரி கத்திரிக்காயில் 2 சைடு தடவிட்டு மசாலாவை நல்லா ரவையில் டிப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஷாலோ ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஃப்ரை பண்ண போகிறோம். பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் காஞ்சிடுச்சு. போனோன்னா அடுக்கி வச்சு ஃப்ரை பண்ணலாம். ஷாலோ ஃப்ரை தான். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரை வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். பேனில் ப்ளேஸ் பண்ணதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வெந்துருச்சான்னு இந்த மாதிரி டூத் பிக்கில் ஏதாவது கத்தி மோனா ஏதாவது வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே அமுங்கும். வெந்துருச்சு. கம்ப்ளீட் ஆகிடுத்து. சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். சர்வ் பண்ண ரெடி.